Hey guys, பொதுவாக பிஸ்னஸ் கார்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கிராஃபிக் டிசைனிங்கில் நீங்கள் எந்த டூல் கற்றுக்கிட்டாலும் ஸ்டார்ட் அப் லெவல்லே பிஸ்னஸ் கார்டு வந்து ஈஸியாக பண்ண முடியும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிசைனர் கூட சில எரர்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த எரர் எப்போ தெரியும்னா, நீங்கள் பண்ண டிசைனை பிரிண்டிங் கொடுக்கும்போது அங்கே அகெயின் வந்து சில இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் பண்ண டிசைனை அவங்க எதுக்கு சேஞ்சஸ் பண்ணணும், நீங்களே அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டா. ஸோ காமனாக என்னென்ன எரர்ஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் கார்டு சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான். ரெசல்யூஷன் 200 மினிமம் இருக்கணும். கலர் மோட் கண்டிப்பாக CMYக்கு தான் யூஸ் பண்ணணும். இங்கே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இதை கவனிக்காமல் RGBயில் ஒர்க் பண்ணிவிடுவீங்க. எஸ்பெஷலி டிஜிட்டல் மீடியா டிசைன் பண்ணுறவங்களா இருந்தால் RGBயில் ஒர்க் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்லாம் முடிச்சுட்டு பிரிண்ட் பண்ணும்போது CMYக்கு மாற்றினீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண கலரும் பிரிண்ட் பண்ண கலரும் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து இனிஷியலாகவே செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரூலர் ஆனில் வச்சுங்க. Ctrl+R கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ அந்த ரூலர்லேருந்து கைட்லைன் எடுங்க. கைட்லைன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து 3mm வந்து செட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3mmக்கு ஒரு பாக்ஸை போட்டுக்கிறேன். அந்த பாக்ஸை வந்து ரிமைனிங் இருக்கிற கார்னர்ஸில் மூவ் பண்ணி வச்சு அதை பேஸ் பண்ணி கைட்லைனை வந்து செட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பொதுவாக பிரிண்ட் மீடியா அப்படின்னாலே கட்டிங் ப்ராசஸ் இருக்கும். அந்த கட்டிங் ப்ராசஸில் கட்டிங் பிளேடு வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, எப்போவுமே சேஃப் ஏரியாக்காக 3mm to 5mm மார்ஜின் செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் ஒர்க் வந்து பண்ணுறோம். எப்போவுமே எக்ஸாக்ட் பிளாக் இருக்கணும் அப்படின்னா உள்ள கலர் பிக் பண்ணாதீங்க. நமக்கு டிஃபால்ட்டாக வெளியில் கொடுத்துருக்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பிக் பண்ணுங்கள். பிளாக்குடைய வேல்யூ வந்து 100% இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற லோகோவை இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த லோகோ எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணால் உங்களுக்கு கார்டில் தரேன். ஸோ அந்த லோகோ இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, லேயரில் ரைட் கிளிக் பண்ணி அதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. ஏன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாகவே இங்கே வந்து ஸ்கேலிங் பண்ணும்போது பெருசாக வந்து சின்னது பண்ணால் ஃபைன். பட் சின்னது பண்ணதை அகெயின் நீங்கள் பெருசு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டி ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம ஸ்கேலிங் பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக அதே குவாலிட்டியில் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் கார்டை ரொம்ப பேசிக்காக இல்லாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு 2 பாக்ஸ் போட்டுக்கிறேன். அந்த பாக்ஸ் மேலே அகெயின் ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ என்னென்னா, அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் இமேஜ் கண்டெயின் ஆகணும் அப்படின்றத வந்து நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸ் வேறு பிங்க் கலர் டெக்ஸ்சர் எடுத்து இன்னொரு பாக்ஸுக்கு ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த க்ளோவும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பொதுவாக பிரிண்ட் மீடியாவில் நீங்கள் டிசைன் பண்ணதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் சில கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஃபாண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கலாம் அப்படின்னு. எஸ், ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 9 ஆச்சு வைங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரீடபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா லோகோஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயும் டெக்ஸ்சரிங் தெரியணும் அப்படின்றதுக்காக சேம் அதே ப்ராசஸ் இங்கே பண்ணிக்கிறேன். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். நெக்ஸ்ட்டு கார்டுடைய பேக் சைட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் நீங்கள் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் மெனு போனீங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு அங்கே நம்ம செட் பண்ண மார்ஜின் கைட்ஸ் எல்லாமே அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்மளோட டிசைனை மட்டும் ஜஸ்ட் டெலீட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கார்டோடைய டாப்பில் ஒரு ஃப்ளோரல் டிசைனை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3mm வெளியிலே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா கட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ டிசைன் நல்லா தான் இருக்கும். ஸோ மெயினாக நம்மளுடைய டெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 3mmக்குள்ளே, ஐ மீன் அந்த சேஃப் ஏரியாக்குள்ளே இருக்கணும். நம்ம போடுற எக்ஸ்ட்ரா இமேஜஸ், எலமெண்ட்ஸ், பேட்டர்ன் அண்ட் ஃப்ளோரல் டிசைன் இதெல்லாமே 3mm வெளியில்
டூ எட்ஜஸ் வரைக்கும் போகலாம், நோ இஷ்யூ. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.